பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் டே 26ல் ஒரு டேஸ்ட்டான சுட சுட ஆப்பம் தேங்காய் பால். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட்டாக. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக கை அளவு வந்து உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயமும் வந்து சேர்த்துட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊறினோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம ஊறின அரிசியை வந்து நம்ம சேர்த்துட்டோம். இதில் வந்து குக்குடு ரைஸ் வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த ரைஸ் நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ்னாலும் சரி அல்லது குக்குடு ரைஸ்னாலும் சரி ஒரு கப் அளவு இதை சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மாவு நல்லா கட்டியாக வந்து ஆட்டிட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஓவர் நைட் ஆர் 7 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா புளிக்க வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறப்ப அந்த வந்து கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நல்ல கட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் சோடா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேரெக்டாக ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆப்பச்சட்டியை எடுத்துகிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஆப்பமாக வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்பம் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு இப்போ குக்கானது எடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா மொறு நடுவில் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஆப்பம் வந்து ரெடியாக இருக்கும். இதோடு வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி அப்படியே சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.